தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாற்றம் பெருமான் தன்னருட் கருணையினால் இந்த ஆடி அமாவாசை அப்பர் காட்சி நிகழ்ச்சியை வீடியோ எடுத்தவரும் கி சிவசங்கரன் ஆகிய ஞான் உங்கள் அனைவரையும் ஆடி அமாவாசை தினமான இன்று அப்பன்குட்டை என்று சொல்லக்கூடிய திருக்குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைத்துச் செல்கிறேன். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மூவகையாலும் சிறப்பு பெற்றதும், காசியை விட வீசம் அதிகம் எனப்படுவதும், காவிரி வடகரை தலங்களுள் தொன்மையானதும், அந்தணச் சிறுவனுக்காக யமனை காலால் உதைத்ததும் பின் அவருக்கு அருள் புரிந்ததும், சுந்தரருக்காக காவிரி வழிவிட்டதும், அப்பருக்கு தன் கைலை காட்சியை கொடுத்ததும், இறைவன் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்துக் கொண்டதும், நந்தியம்பெருமான் அவதரித்ததும், அவருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றதும், திருமாலே உமாதேவியாக உள்ளதால் பெருமாள் கோவிலே இல்லாததும், சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் வழிபட்டு முக்தி அடைந்ததும் இத்திருத்தலத்தில்தான். இத்தலத்தின் பெருமைகளை இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய திருவையாற்று திருப்பதியில் 26/7/2014 ஆடி அமாவாசை நாளான இன்று சிவபெருமான் அப்பருக்கு தன் திருக்கைலை காட்சியை காட்டிய நாளாகும். திருவையாறு பிராமணர் மேட்டுத்தருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அபீஷ்டவரத மகாகணபதி ஆலயத்தின் முன்புறம் அமைந்துள்ள அப்பன்குட்டை எனப்படுகின்ற திருக்குள நடுவில் நீராழி மண்டபத்தில் அப்பர் சுவாமிகள் நன்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பன் நம் ஐயாரப்பன் இதோ வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. ஐயாரா ஆரூரா என்ற கோஷம் விண்ணை பிளக்கிறது. ஜண்டை வாத்தியங்கள் முழங்குகின்றன. இதோ இறைவன் பஞ்சநதன், பஞ்சாபகேசன், பிரணதார்த்திகரன், பஞ்சநதீசன் எனப்படுகின்ற ஐயாரப்பன் தன் ரிஷப வாகனத்தில் இதோ வருகிறார். பக்தர்கள் எல்லாம் சங்கொலித்து வரவேற்கிறார்கள். எல்லோரும் கைலையம்பதியை தரிசிக்க ஆர்வமாக இருக்கிறார்கள். சிவபெருமானின் திருவுருவமாக விளங்கும் சூலபாணி என்கின்ற அஸ்திர தேவருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது. இதோ நமது சிவாச்சாரிய பெருமகனார் ஆகம முறைப்படி அபிஷேகம் செய்தும் மந்திரங்கள் ஓதியபடி கடதீர்த்தத்தாலும் அபிஷேகம் செய்கிறார்கள். தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ குமாரசாமி தம்பிரான் அவர்கள் முன்னிலையில் அற்புதமாக நடைபெறுகிறது. மக்களின் துன்பத்தை உணர்ந்தவனாய் கதிரவனும் தன் கிரணங்களை வெளியே காட்டாமல் மேகத்தினூடே மறைத்துக் கொள்கிறான். இதோ அஸ்திர தேவருடன் சிவாச்சாரியார் புனித நீராடுகிறார். எங்கும் ஆனந்தம், பரவச நிலை. அனைவரும் புனித தீர்த்தத்தில் நீராடி தம் பாவங்களை போக்கி புண்ணியத்தை சேர்க்கின்றார்கள். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்கின்ற பூரிப்பு நிலையை அவர்கள் அடைவதை காண முடிகிறது. பிறந்த பயனை பெற்றுவிட்டோம் என்ற பக்தர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். இதோ நீராழி மண்டபத்திலிருந்து அப்பர் சுவாமிகளின் திருவுருவம் கீழே இறக்கப்படுகிறது. திருக்குளத்தின் நடுவில் பக்தர்கள் சுமக்க தெப்பத்தில் வருவது போல் வருகிறார் அப்பர் சுவாமிகள். நமது துன்பக் கடலில் இருந்து நம்மை விடுவிக்க, நம்மை காப்பாற்ற தெப்பமாய் இறைவனே வருவான் என்பது போல் அப்பரடிகள் வருகிறார். கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்பது போல் அசைந்து ஆடி வருகிறார் அப்பர் சுவாமிகள். அங்கே சிவபெருமானுக்கு அலங்கார தீபம் காட்டப்படுகிறது.
அடிமுடி காணாத அண்ணாமலையானை, முடிவிலா முதல்வனை, பஞ்சபூதங்களில் அக்னி சுரூபமாய் இருப்பவனை கற்பூரம் காட்டி வழிபாடு செய்கிறார்கள். தீபாராதனையை கண்ட பக்தர்கள் அளவிலா ஆனந்தத்துடன் மாலையில் நடக்க இருக்கும் அப்பர் கண்ட கைலை காட்சியை தாங்களும் திருக்கோவிலில் காண வேண்டும் என்ற எண்ணத்துடனே ஓசை ஒளியலாம் ஆனவனை, திருவையாறகலாத செம்பற் ஜோதியனை மனதார நினைத்த வண்ணம் ஐயாரா ஐயாரா என்று கோஷமிட்டு திரும்பிச் செல்கிறார்கள். இந்த வீடியோ காட்சியின் வாயிலாக உங்களையெல்லாம் திருவையாற்றுக்கு அழைத்துச் சென்ற மகிழ்ச்சியில் நாமும் நிலையம் திரும்புகிறோம். ஓம் நமச்சிவாய.